ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர. நடமாடும் தெய்வம் மகா பெரிவா பல நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கார். அதை வாரம் இல்லம் தேடி மகா பெரிவா அப்படிங்கிற தொடரில் பார்த்து வரோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு நல்ல சிந்தனையை பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நீங்களே சந்தோஷப்படுற மாதிரி வாழ்க்கையை மாற்றும் முக்கிய விஷயங்கள் பல இருக்கு. இந்த வார சிந்தனையை ஒரு சின்ன கதையோட எப்பொழுதும் போல தொடங்கலாம். ஒரு இளைஞன் எப்போதும் கோபமாகவே இருந்தான். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான். வீட்லேயும் அமைதி இல்லை, வேலையிலையும் அமைதி இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு ஆசானை சந்தித்தான். ஆசான் அவனுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் கொடுத்தார். ஆசான் அவனை பார்த்து கேட்டார், தண்ணீர் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். தண்ணி மிகவும் கலங்கலாக இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆசான் அவனை சில நிமிஷம் அமைதியாக இருக்க சொல்லிட்டு பின்னாடி தண்ணியை திருப்பி பார்க்க சொன்னார். இப்போது அவன் சொன்னான், தண்ணி தெளிவாக இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போது ஆசான் சொன்னார், உன் மனசும் இது போல தான். கோபத்தில் இருந்தால் எதுவும் உனக்கு தெளிவாக தெரியாது. அமைதியாக அணுகுனா தீர்வு தெளிவாக வரும் அப்படின்னார். இந்த நிகழ்வு அந்த இளைஞன் வாழ்க்கையை மாற்றிட்டது. நம்ம வாழ்க்கையும் இது மாதிரி தான். கோபத்தில் பேசும்போது நாம் தவறான முடிவு எடுக்கிறோம், தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் மனம் தெளிவாகும், பிரச்சனையும் பெருசாக மாறாது. அதனால தான் பெரியவா சொல்வார், அமைதி தான் உண்மையான சக்தி அப்படின்னு. இதை நமக்கு உணர்த்துற மாதிரி தான் பல தடவை அவர் மௌன விரதம் இருந்தார் அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு சாட்சி. சரி, இந்த வாரம் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணலாமா? கோபம் வந்தால் உடனே பேசாதீங்க. 10 நிமிஷம் அமைதியாக இருங்க. ஆழமாக மூச்சை எடுத்து விடுங்க. இப்போ உங்கள் மனசு லேசாக இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அமைதி பலவீனம் இல்லை, அது பெரிய பலம். இந்த வார சிந்தனையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன். அப்புறம் என்ன, எல்லாமே நல்லாதாவே நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் இது போல ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். மகா பெரிவா அருளாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர.